வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரான் புலாவ் தான் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரான் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸையும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ரானை வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்தாச்சு. இப்போது ப்ரான் புலாவ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் தண்ணி விடாமல் அரைச்சி நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணும்போது அந்த மசாலா வந்து ஈஸியாக ஆயிலில் நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போது ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆக தேவையில்லை. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியோட பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கல் உப்பு தான் ஆட் பண்ணினேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணும்போது ப்ரான் வந்து நல்லா வெந்து வந்துடும். ப்ரான் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் கொஞ்சம் கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. ஸோ வெந்து வரும்போது அந்த ப்ரானில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரும். வெளியில் வந்த பிறகு நல்லா இது மாதிரி டீப் ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அடிஷ்னலாக எந்த மசாலாவுமே தேவையில்லை. ரொம்ப ப்ளெயினாக இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் மிளகாத்தூளோ தனி மிளகாவோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேரலாக நாங்கள் ப்ரான் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ப்ரான் ஃப்ரைக்கு நான் ஆல்ரெடி ப்ரானை வந்து இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது அப்படியே ஒரு கடாயில் ஆயில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், உதிரியாக ரைஸுமே நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து மேலாக அழகாக அந்த ரைஸை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே மேலே வந்துடுச்சு. ஸோ நல்லா அழகாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.